ஆனா ரொம்ப நாளா இப்படித்தானே வருது எனக்கு. श्रीशैलेशतया पात्रं दीपत्यादिगुणार्णं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं लक्ष्मीनाथसमारम्भं अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नित्यमुच्युतपदां युग्मर्मभ्यामोहतस्थितिधराणि रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया सर्वं विदेव वन्यमेन मदन्मयानामाद्यस्य न कुलपितां श्रीमद्गणमान्यमूर्धने युवदं सरस्य महदाख्य जन्मस्वेम बंगाली विनत विविध भूत எங்க வச்சிருக்க? எடுத்துக்கிறேன் இந்த கிளாஸ் இருக்கு, கிளாஸ் முடிச்சு எடுத்துக்கிறேன். சரி எடுத்து ஓகே சரி ஸ்கூல் பாய்ஸ் अखिल भुवन जन्मस्तेम बंगाली இப்ப நம்ம எந்த பாதம் இருக்கணும்? உட்கிராந்தி பாதம். உட்கிராந்தினாக்க மூவ்னு அர்த்தம். உட்கிராந்தினா மேல் நோக்கி நகர்றது. அதாவது இந்த ஆத்மாவானது இந்த உடல்ல இருந்து விட்டு எப்படி போறது அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. நிமித்துல முன்னால அது முந்தினதுல வினைகள் எல்லாம் பத்தி பார்த்தோம். ஆத்மா கிளம்புறதை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 2 வகையில் ஒருத்தர் உபாசனம் பண்றவா, உபாசனம் பண்ணாதா. உபாசனம் பண்றவா அவள் கைகூட்டி இருந்ததுனாக்க அவளுக்கு முக்தி நிச்சயம் தெரியும். அப்போ முக்தி நிச்சயமா இருக்கிறவாளுக்கும் இல்லை அது இல்லாம இருக்கிறவாளுக்கும் 2 பேருக்கும் அவளுடைய உயிர் வெளிப்படச்சே ஒரே மாதிரி இருக்குமா, வித்தியாசம் தெரியுமா அப்படிங்கிறது தேவை. என்ன அதுல இந்த இதுல சொல்றாரு. இந்த முந்தினதுல என்ன பார்த்தோம்? முதல்ல வரிசையா ஒரிகள் எல்லாம் மனத்தில் ஒடுங்கிறது. மனம் மூச்சு காற்று ஒடுங்கிறது. மூச்சு காற்று ஒளி. ஒளிங்கிறது 2 அர்த்தம். ஒன்றும் ஒளிங்கிறது ஞானமுடைய ஜீவாத்மா சேதனம். இன்னொன்னாக்க ஒளிங்கிறது பஞ்சபூதங்கள்ல ஒன்றும். அதாவது ஆகாசம், ஆகாசாத் வாயோ, வாயோர் அக்னிஹி, அக்னிராபா, அத்ய பிருத்வி. அதில் நடுவில் இருக்கக்கூடிய ஒளி. இந்த ஒளியை சொன்னது மற்ற 5க்கும் உபலட்சணம். ஒளிங்கிறது ஜீவாத்மாவா, இல்லை 5 பூதங்களுக்கு மேலா, இல்லை வெறும் ஒளியை மட்டும் இதை மட்டும் சொல்றதா, நெருப்பை மட்டும் சொல்றதா அப்படிங்கிறது டிஸ்கஷன். இதுல என்ன சொல்றதுனாக்க 2 3 ஒளியடைகிறதுன்னு சொன்னாக்க இந்த ஆத்மாவானது இதை விட்டு ஒளியடைகிறது அப்படின்னு சொல்ற சரி. இந்த இடத்துல ஒளிங்கிறது சாதாரண ஜீவாத்மாவோட ஒளி சொல்றதா, இல்லை பரமாத்மா முன்னால் கியூப்பதிகள்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பேரொளி உள்ளவர். அதனால அவனா அப்படிங்கிறது சந்தேகம். அதுதான் இதுல அது பண்றது. ஜீவாத்மா உடலை கிளம்பு நிகழ்வுகள் தொடர்கின்றன. பொறிகள் இது மனம் மூச்சு காற்று ஒளி. ஒளி என்பது என்ன? ஞானம் உள்ளதால் ஆத்மாவும் ஒளி. ஒளி என்பது பஞ்சபூதங்கள் இருந்தது. ஆக ஆத்மா கூடுவது ஒளி என்னும் பூதத்துடன் மட்டுமா? இப்ப என்னன்னாக்க பஞ்சபூதங்கள் ஒளின்னு தான் சொல்லியிருக்கு, மற்ற சொல்லலையே. அப்போ இந்த ஆத்மா ஒளியில மட்டும்தான் கூடுறதா? மற்றதெல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம உடம்பு இருக்கு பஞ்சபூதங்களால் ஆனது. நம்ம முன்னால முதல்ல பார்த்தோம், பஞ்சீகரணம் பண்றான்னு விட்டு தனித்தனியா அதில் ஒவ்வொரு பூதத்தையும் படிச்சான். ஆனால் தனியா இருந்ததுன்னா வேலை நடக்காது. இப்போ நம்ம ஆற்றுக்கு கான்கிரீட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? சிமெண்ட்டு, மணல், ஜல்லி, தண்ணீர் இவ்வளவு வேணும். ஆனால் தனித்தனியாக காரியமாகுமா? ஆகாது. அதே மாதிரி இந்த 5 பொருள்களையும் ஒன்றுலையும் 20% எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி மற்றதுலேயும் மூவ் பண்ணலாம். அதனால தான் ஒரு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ல ஒரு பொருளில் இன்னொன்று நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணீருடையதுன்னு ரசம் நாக்குக்கு டேஸ்டாக இருக்கும்.
ஆனா ஒளி இருக்கே, தண்ணி வரிசை பார்த்தீங்கன்னாக்க சுக்லபாஸ்வரம், ஒரு வெள்ளொளி கலர்லெஸ் ஒயிட்னு இருக்கு பாருங்க, அது ஒளி இருக்கு. அதே மாதிரி அது வந்து எங்கேயாவது ஒரு ஓடையில ஓடுறச்சே பார்த்தீங்கன்னாக்க சல 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 சத்தம் கேட்கறது, அல்ல சத்தம் கேட்கறது. அதே மாதிரி ஒவ்வொரு பொருள்லையும் மற்ற பொருள் கலந்துருக்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியாது. இது இல்லாத பொருள், இது கலப்பை இல்லாத பியூரான பொருள் எதுவுமே கிடையாது. இப்போ இங்க ஒளின்னு சொல்லிருக்கிறது இந்த பியூரான ஒளியில போய் சேர்றதா இல்லை, ஒளின்னு சொன்னது 5 பூதங்களுக்கும் காமனா வச்சுக்கிட்டு எல்லா பூதங்களையும் போய் சேர்றதா? இதுதான் இப்போ ஒரு கேள்வி. புரியுதா? ஏதாவது டவுட் உண்டா? இல்ல சுவாமி. இது நமக்கு எப்போ ஆரம்பத்துலேருந்து கடைசி மட்டும் துணையாக முடியும் இந்த ஸ்வேதகேதுவும் உத்தாரகாரணியும் தான். அந்த மாதிரி சொல்றாங்க. அஸ்ய சோம்யா புருஷஸ்ய பிரயாசோ வாங் மனசி சம்பத்தியதே மன பிராண பிராணே தேஜசி தேஜசி பரஸ்யாம் தேவதாயாம். அப்போ விளக்கப்பட்டு வர்றாரோ முதல்ல பரமாத்மாவாலே எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு இப்போ முடிவுக்கு சொல்ற குழந்தாய், இந்த ஆன்ம உடல் நீக்கி பிரயாணப்படுகையில் வாக்கு மனத்துடனும் மனம் பிராணனுடனும் பிராணன் ஒளியுடனும் ஒளி பரதேவதையுடன் சரிக்கணும். பரதேவதையான பரச தேவதான்னு சொல்றது எந்த தேவதை எல்லாத்துக்கும் மேல் உள்ளதோ அது. ஏன்னா அந்த தேவதை ஒன்றை தவிர்த்து மற்ற எல்லா பீயிங்ஸுடைய இது உடம்பு வந்து இதானது எல்லா பஞ்சபூதங்களாக அவன் இஸ் அன் இன்ஃபைனைட் திங். அதனால அவன்கிட்ட போய் சேர்றது. அப்போ எப்படி போறான்? சவா அயம் ஆத்மா பிரம்ம விஜானமயோ மனோமய பிராணமய சக்ஷுர்மய ஸ்ரோத்ரமய பிருத்திவீமய ஆபோமய வாயுமய ஆகாசேமய தேஜோமய. இந்த ஒளின்னு சொல்லக்கூடியவன், இந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க அவன் வந்து இந்த இந்த ஆத்மா பிரம்மத்துக்கு ஒத்தவன் அல்லவா, அறிவு நிரம்பியவன். இவனுக்கும் நம்ம முன்னாடி பார்த்தோம், பிரம்மத்துக்கும் அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்க ஒருவன் விபு ஆள்பவன், இன்னொருத்தன் அணு ஆளப்படுபவன். இதான் 2 பேருக்கு ஒரு வித்தியாசம். அப்போ அவனும் ஞான ஆனந்தம் உள்ளவன், இவனும் ஞான ஆனந்தம் உள்ளவன். ஞான ஆனந்தம் உள்ளவனாக்க எப்படின்னாக்க ஒரு பெரிய கல்கண்டு மலை, அதுல ஒரே ஒரு சின்ன ஒரு சர்க்கரைவான் ஒன்று தனியா இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஆத்மா ஜீவாத்மா இந்த மலை போல எண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய பெரிய மலை போல அவன் பரமாத்மா. இவனுக்கு திருப்பி வகைராக்கள் எல்லாம் உண்டு. ஆனா அவனை மாதிரி எண்ட்லெஸ்ஸா இருக்க முடியாது, அப்படிலாம் சில கணக்கு உண்டு. ஆனா 2 பேரும் உள்ள என்னென்ன காமன் திங்ஸ் என்னன்னாக்க அறிவு நிரம்பியவன். இந்த ஆத்மா பிரம்மத்திற்கு ஒத்தவன் அல்லவா, அறிவு நிரம்பியவன், மனத்தால் நிரம்பியவன். அதாவது அவனுக்கு ஆத்மாவுக்கு மனம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, மனம் பிராணங்கள் நிறைந்தவன். அப்போ உடம்பு இருந்ததுனாக்க பிராணன் இருந்தாலும் பிராணின்னு ஆரம்பிப்பதான். நம்ம எந்தெல்லாம் உயிரினங்கள் இருக்கோ அது எல்லாம் மூச்சு விடுறதோ அதெல்லாம் பிராணி இருக்கும். பிராணயதி பிராணஜி இது பிராணி பிராணயதி, பிராணிகளை உயிர் விட செய்பவன், மூச்சு விட செய்பவன். பிராணில் நிறைந்தவன், கண்ணில் நிறைந்தவன், செவியில் நிறைந்தவன், பூமியில் நிறைந்தவன், நீரில் நிறைந்தவன், காற்றில் நிறைந்தவன், வெளியில் நிறைந்தவன், ஒளியில் நிறைந்தவன். இந்தால பாருங்க, கண்ணில் நிறைந்தவன் சொல்லியாச்சு, அப்புறம் ஒளியில் நிறைந்தவன். அதுக்கு மேம்பட்ட ஒன்றும் பார்க்கக்கூடிய ஒளி இல்லை. என்ன சொன்னோம்? இந்தால பரதேவதாயம் முந்தின வாக்கியத்துல பார்த்தோம். இந்த பரதேவதை எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவன், இந்த ஆத்மா எப்படிப்பட்டவன், அதுல போய் சேர்றான். ஆத்மா இவை ஆற்றிலும் தொடர்பு கொண்டுள்ளதால் 5 பூதங்களையும் அடைகிறான். ஆகவே ஒளியாடுகிறான்னு சொன்னதுனாக்க வெறும் ஒளி மட்டும் அல்ல. ஒளின்னு சொன்னது மற்ற எல்லா பூதங்களுக்கும் உபலட்சணம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. வீட்டுக்கு சிமெண்ட் பூசிட்டேன்னாக்க வெறும் சிமெண்ட் மட்டும் பூச முடியாது. சிமெண்ட், மணல், தண்ணீர் சேர்த்து பூசணும். அந்த மாதிரி தனியாக எந்த ஒரு பூதமும் செயல்பட விடாது. முன்னாலே பார்த்தோம் இல்லையா, திருவித்கரணம் பஞ்சீகரணம் இருக்கும். பஞ்சீகரணம்னாக்க ஆகாசம், வாயு, அக்னி, தண்ணீர், பிருத்திவின்னு இந்த 5 மாத்திரத்து. திருவித்கரணம்னாக்க தேஜஸ் ஒளி, நீர், பூமியின் 3.
இது எல்லாமே உன்னோட ஒன்று கலந்தாத்தான் வேலைக்காகும். இல்லாத போது அது வேலை முடியாது. அதனால இந்த மாதிரி எல்லாத்திலையும் மற்றதெல்லாம் கலந்துருக்கு. ஆக மொத்தம் ஒரு பொருளை ஒரு பூதம் சொன்னா அது மற்ற எல்லா பூதங்களுக்கும் அது தானாவே அப்ளை ஆகும். புரியுதா? எனி டவுட்ஸ்? யாருக்காவது? இல்ல சுவாமி. புக்கு போலாமா? 382 பேஜ் 382 பூதாதிகரணம். பூதங்கள் யாவற்றுடனும் கூடும் களம். இக்களத்தின் பெயரும் தொடரும். ஒரு ஜீவாத்மா உடல் நீக்கி வெளியில் கிளம்புகையில் ஏற்படும் நிகழ்வுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் மூச்சு காற்றுடன் கூடிய ஜீவாத்மா வெளி கிளம்புகிறது. அது தொடர்ந்து பஞ்சபூதங்கள் கூடுகிறது என்பதால் இக்களம் பூதங்கள் யாவற்றுடனும் கூடும் களம் பூதாதிகரணம் எனப்படுகிறது. இப்ப நான் 2 படிச்சேனே, அதுதான் இங்க கொடுத்திருக்கேன். மூச்சு காற்று ஒளியுடன் சேர்கிறது என்பதால் அது ஜீவாத்மாவுடனேயே சேர்கிறது என்று நிறுவப்பட்ட பிறகு அது ஒளி என்னும் பஞ்சபூதங்கள் என்றால் தீயுடன் சேர்கிறதா அல்லது மற்ற பூதங்களுடன் தனித்தனியே சேர்கிறதா? அதுக்காக ஒளின்னு சொன்னாக்க ஒளி சென்டரா இருக்கு. 5 பூதங்கள்ல நடுவில் இருக்கக்கூடியது அது. அதனால அதுவே மற்ற இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2. பெருமாள் உபயநாச்சிமாரோட எழுறார். நான் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னாக்க உபயநாச்சிமார் சேவிக்கலான்னு அர்த்தமா? அப்படி இல்லையே. அந்த மாதிரி பிரகதாரண்யம் ஜீவன் பூமியுடனும் நீருடனும் ஒளியுடனும் செல்கிறது என்பதால் ஒளியுடன் கூடியதை போல் அது மற்ற பூதங்களுடன் தனித்தனியே சேர்கிறது. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம உடம்பு பஞ்சபூதங்களாக இருந்தது. நுண்ணுடல்ல என்ன போகுது? தன்மாத்திரை மட்டும் போகுது. இந்த ஒவ்வொரு தன்மாத்திரையும் ஒவ்வொரு பூதங்களுடைய ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாயம் அப்படின்னு சொன்னாக்க செவி புலனோட இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப இந்த தன்மாத்திரைகள் எங்கேருந்து வருது? அந்தந்த பூதங்களோடு சேர்ந்தது இருக்கு இல்லையா? பரமாத்மாவில் படைக்கப்பட்டது. ஆகவே சூக்ஷ்மமான சட்டில் சென்சஸோட அதை போய் சேர்றது. ஒரு நிமிஷம், ஒண்ணு பாக்கி இல்லையா? ஏமா ஒண்ணு பாக்கி இல்லையா? கொடுத்துறேன். அக்கா காப்பி அவன் தம்பி இக்களத்தின் சூத்திரங்களும் பூதேஷு தச்சுதேக பூதங்கள் எல்லாவற்றும் சேர்கிறது என வேதம் கூறுகிறது. நைகஸ்மின் தர்சியத்தோ கீச்ச பூதங்கள் ஒன்றாக தனித்திருக்கையில் செயல்பட இயலாது என்பது வேதங்களால் காட்டப்படுகிறது என்று முன்னாலேயே பஞ்சீகரணம் பண்றச்சே சொன்னான். எல்லாத்தையும் படைச்சான். படைச்சா தனித்தனியாக இருந்தால் ஆகாது, வேலைக்கு ஆகாதுன்னு அது எல்லாத்தையும் வெவ்வேறு ப்ரொபோர்ஷன்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டான். சேர்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்து உருப்படியான இந்த முதல்ல சமஷ்டி சிருஷ்டி பார்த்தோம் இல்லையா? அது மட்டும் ஆயிடுச்சு. அதனால இந்த பூதங்களோடு சேர்கின்ற இது போய் அந்த பரமாத்மா சிருஷ்டியில் சமஷ்டி சிருஷ்டியில் இருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாத்தோட போய் சேர்றதுன்னு அர்த்தம். ஏனெனில் பரமாத்மா படைப்பு காலத்தில் தீ, நீர், நிலம் இவைகளை படைத்தவன். இந்த பூத தேவதைகளின் ஆத்மாவாக உள்நுழைந்து பெயர் உருக்களை கொடுப்பேன். இவைகளை 3 பங்காக்கி இணைத்து ஒவ்வொன்றையும் படைப்பேன். இந்த 3 தேவர்களும் உள்ள போவேன். போனதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் வெவ்வேறையா மிக்ஸ் பண்ணி வெவ்வேறதை படைப்பேன். சொல்லிட்டு அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. நான் இவைகளின் ஜீவனாக உள்ள நுழைந்து ஆத்மாவுடன் உள்ள நுழைந்து இவங்களுக்கு தனித்தனியாக பேருக்கு தரவேனாகும் அப்படின்னு ஆரம்பிச்சான். ஆகவே அவன் எல்லா ஜீவன்களிலும் எல்லா பூதங்களோடையும் சேர்ந்து இருக்கான்னு தெரியுது. விஷ்ணு புராணம் இந்த பூதங்கள் தனித்த திறன் படைத்தவை, ஒன்றுடன் ஒன்று கலவாது, மக்களை படைக்க இயலாது, அவைகளை கலந்து இவ்வுலகு படைக்கப்பட்டது என்று கூறியிருப்பதால் தனித்தனியாக பூதங்களுடன் கலக்க இயலாது. இப்போ சில சமயம் சிலது கலந்தோம்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி மாறி போயிடும். நம்ம அண்ணாக்க கிளாரிங்காக தெரியக்கூடாதுன்னாக்க இரும்பு இருக்கு, ஒரு ஆணி வச்சுக்கணும், அது கொஞ்ச நாள் துருப்பிடிச்சு போயிடும். அப்போ துருப்பிடிக்காம என்ன பண்ணுறதுனாக்க பாத்திரங்கள்லாம் வச்சுக்கோங்க, எவசோல் பாத்திரம் வச்சு என்னாச்சு, இரும்பு தனியாக இருந்ததுனாக்க துருப்பிடிக்கும்.
ஆனா அது கூட குரோமியம் சேர்ந்துச்சுனாக்க துருப்பிடிக்காது. அப்போ அதனுடைய பேசிக் திங் இரும்பாக இருந்தாலும் இதோட சேர்றச்சே அவனுடைய குணமே மாறி போறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த 5 பேசிக்கான இதுல இருந்தாலும் சரி, அது குணம் மாறி போறது. முன்னாலே பார்த்தோம், நெய் அப்படிங்கிறது தேஜோ திரவியம். நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம், நெய்ங்கிறது ஓடுறது, உருகி ஓடுறது, அதனால நீரை சேர்ந்தது நினைச்சிருப்போம். இல்லை, தேஜோ திரவியம். ஏன்னா அதுக்கு எரிக்கும் சக்தி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பூதத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஆக கிளம்பக்கூடிய ஆத்மா ஒளியை சேர்கிறதுன்னு சொன்னாக்க ஒளி மூலமாக எல்லா பூதங்களோடையும் சேர்கிறது என்றுதான் அர்த்தம். பூதங்கள் கலக்கிறது. இக்கலத்தால் நிறுவப்படும் கொள்கை மூச்சு காற்றுடன் கூடிய ஜீவாத்மா ஒளியுடன் கலக்கிறது என்பதற்கு பூதங்கள் யாவற்றுடன் கலக்கிறது என்றே பொருள். இது புரியுதா? அது ஏதாவது டவுட் உண்டா? சுவாமி, பஞ்சபூதங்களை விட்டு விலகிதான் அது போகணும் இல்லையா? ஆனா ஏன் பஞ்சபூதங்களோட கலக்குதுன்னு நம்ம சொல்றோம்? பஞ்சபூதம் விட்டு போல இணைகளை விலகிதான் போறது. பஞ்சபூதங்கள்ங்கிறது வேற, வினைகள்ங்கிறது வேற. வினைகள்ங்கிறது ஆத்மாவில் ஒட்டக்கூடியது, பஞ்சபூதங்கள் உடல்ல ஒட்டக்கூடியது. அது நுண்ணுடலா இருந்தாலும் சரி, இல்லைன்னாக்க தெய்வீகமான உடலா இருந்தாலும் சரி. அதாவது ஆத்மாவுக்கு இந்த 3 குணங்கள் இருப்பாங்க, சத்வ ரஜஸ் தமோ குணங்கள் உண்டு. ஞானம் அதனால எஃபெக்ட் ஆகும். பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க, இந்த பஞ்சபூதங்கள் இங்க இருந்துச்சு மிஸ்ர சத்துவம்னு பேரு. அந்த சத்துவ குணத்தோட ரஜஸ் தமோ குணங்கள் சேர்ந்துருக்கு. அங்கே முக்தி அடைஞ்சு வைகுந்தம் போனாக்க அங்கேயும் பஞ்சபூதங்கள் உண்டு. ஆனா அவை எல்லாமே சுத்தமா இருக்கும். ஆக இந்த மாதிரி 2-3 கலப்பு இல்லாம பியூரா ஒன்று இருந்ததுனாக்க அது எதையோ பண்ண முடியாது. வேற ஒண்ணுமே இல்லை சுவாமி, வெறும் அரிசி மட்டும்தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? வெறும் சாதத்தை சாப்பிட முடியுமா? அது மாதிரி நமக்கு நார்மல் நேச்சுரலாக நமக்கு தேடுறது நமக்கு. ஏன் சில பேருக்கு ஒரே மாதிரியான ஒரு கறியை கூட்டம் பண்ணாக்க தினம் இதானான்னு ஒரு அதுக்கு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இல்லாம அதுல எல்லாத்துலையும் மிக்ஸ் ஆகிக்கணும். அப்பதான் எல்லாம் வரும். நம்ம உடம்புல எடுத்துங்க, எத்தனை இருக்கு பாருங்க. பிளட் செல் வேற, போன் செல் வேற, மசில் செல்ஸ் வேற, நியூரோ செல்ஸ் வேற, இப்படி அது இருக்கு இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் கலந்தா தான் ஒன்றும் ஆகுமே தவிர்த்து அது தனித்தனியா இருந்ததுனாக்க எதுக்கு லாய்க்காக. புரியுறதா வெற்றி? புரியுது சுவாமி. ஆனா இப்போ பஞ்ச பூதங்களையும் இந்த உடல் பஞ்சபூதங்களால ஆனது. ஆமா. அப்போ ஆத்மா வெளிக்கிளம்பும் போது இந்த உடல் பஞ்சபூதங்களோட கலந்துருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி. ஆமா. ஆனா இப்போ அங்க பரமபதத்திலயும் பஞ்ச தத்துவங்கள் உண்டு அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. இப்ப கேட்கறது பஞ்சத்தத்துவங்கள் உண்டு. ஆனா இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க, இந்த உடல் அதான் சொன்னேன். ஏதாவது ஆத்மா வெளிக்கிளம்புறச்சு நூனுடலோட தான் போறது. அது முக்தனா இருந்து போனாலும் நூனுடல் தான் உண்டு. முக்தன் எல்லாமே வேற இடத்துக்கு போறாதான் அவனுக்கு நுண்ணுடல் தான் உண்டு. அந்த நுண்ணுடலுக்கும் இந்த பஞ்சபூதங்கள் தேவை. புரியுறதா? முன்னால ஒரு இது பார்த்தவங்க அவங்க இருக்கா? நீங்க தான் வினை முடிஞ்சுனாக்க முக்தனுக்கு உலகத்துல வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு முக்தன் பரமாத்மா தரிசித்தவன், அவனுக்கு இந்த பிராரப்த கர்மா முடிஞ்சு போச்சு, உடல் கீழே விழுந்துருச்சு, ஆத்மா தனியா போக முடியாது. அப்ப இங்க இருந்து அது பிரஜாநதி மட்டும் போனமே எப்படி போகும் அப்படின்னாக்க அவனுக்கு அவனுடைய சக்தி உபாசன சக்தி விசேஷத்தினால ஒரு வேற திவ்யமான சரீரம் கிடைக்கிறது. அதுவும் பஞ்சபூதங்களாக ஆனது. அதுவும் என்ன ஆகுதுனாக்க பிரஜை போய் சேர்ந்து பிரஜையில அது கரைஞ்சிடுறது. அப்புறம் அந்த சுத்த சொர்ணமான பஞ்சபூதங்களுக்கு கிடைக்கிறது. ஆக மொத்தம் எங்க இருந்தாலும் பஞ்சபூதங்கள் விடாது. ஆனா இங்க இருக்கிற பஞ்சபூதங்கள் பூரா ரஜ தமோ குணங்கள் நிறைமினவை. அங்க இருக்கிற பஞ்சபூதங்கள் வெறும் சத்துவகுணம் மட்டும் இருக்கக்கூடியது. புரியுதா? உங்களுக்கு இன்னொரு சின்ன இதுனாக்க, இந்த ஜெல்லி ஃபிஷ்னு ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஜெல்லி ஃபிஷ்னு. இந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இப்போ இதுக்கு என்ன வாய் வேறு எதுவும் கிடையாதுன்னு தோணும் நமக்கு பார்த்தோம்னா.
ஆனா அதுக்கு வாய் இருக்கு, வயிறு இருக்கு, எல்லாம் இருக்கு. அது அந்த கொடுக்கல விஷமும் இருக்கு. அது மாதிரி அங்க போனாக்க, பரமத்துல போனாக்க இதே மாதிரி உடம்பு இருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த கோளாறுகள் எல்லாம் இருக்காது. வேற டவுட் ஏதாவது உண்டா? சுவாமி சொல்லுங்கம்மா. சுவாமி பஞ்சபூதங்கள் சேரும் பொழுது பிசிக்கல் ஆயிடுறது இல்லையா? அப்ப எப்படி நுண்ணுடம்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது பிசிக்கல் ஆகிறதுக்கு தான் பஞ்சபூதங்கள் கலக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆத்மாக்கு வந்து நம்ம உடம்பு இங்க வரும்பொழுது ஒரு உடம்பு வேண்டியிருக்கு, அது வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அப்பதான் அது வந்து பிசிக்கலா. அப்ப பஞ்சபூதங்கும் போதே ஒரு பிசிக்கலோட அசோசியேஷன் வருது இல்லையா? அது வந்து ஆட்டம் இல்லையா? ஆமா, பிசிக்கல் என்டிட்டி தானே அது. ஆமா 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 சுவாமி, ஆமா சுவாமி. அதான், அதனால இது அணுக்கள்னு சொல்லச்சே இட் இஸ் சோ ஸ்மால் தட் வி கேனாட் see. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அதுதான் உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன். இங்க விறகு அடுப்பு மூட்டிருக்கீங்க, புகை போடுது. ஊதுவத்தி வச்சிருக்கீங்க, புகை போடுது. புகைய ஒரே வெளிச்சமா இருந்தா தெரியாது. ஆனா ஜன்னல் வழியா ஒரு ரே ஆஃப் லைட் வந்ததுனாக்கா அதுல போர்ஷன் மட்டும் தெரியுது நமக்கு. அந்த புகைங்கிறது என்ன? இட் இஸ் அ கேஸ் கார்பன். ஆக்சுவலி கார்பன் பார்ட்டிகல்ஸ் அதில் போகிறது. கார்பன் பார்ட்டிகல்ஸ் போகிறது நமக்கு தெரியுது. ஆனால் அதில் பிடிக்க முடியுமோ? ஒன்றே முடியாது. இதுக்கு தான் பேர் கொலாய்டுன்னு சொன்னேன். இன்னைக்கு பிசிக்கல் பரலான்ஸில் பார்த்தீங்கன்னா கொலாய்டுன்னு பேர். ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னொரு ஸ்டேட்டில் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸில் இருக்கிறது ஒன்றும் அதே ஸ்டேட்டில் இருக்கிறதையோ இல்லை மற்ற ஸ்டேட்லேயோ இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுக்க முடியாமல் கலந்துருந்தா அதுக்கு கொலாய்டுன்னு பேர். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கொஞ்சம் தண்ணீர் எடுத்துங்க, அதில் கொஞ்சம் அரிசி மாவு கொடுக்கும், நல்லா கலக்குங்க. கலக்கிட்டிங்கன்னா தண்ணி வெள்ளை வெள்ளைன்னு பால் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிடும். வடிகட்டுங்க. இப்போ மேலே இந்த அரிசி மாவு எடுத்தாச்சு. ஆனாலும் அங்கே இருக்கிற தண்ணீர் வெள்ளையாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை வடிகட்டினாலும் வெள்ளையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த அரிசி மாவு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிக்கூலையும் அதனுடைய தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திருக்கு. அதனால் அப்படித்தான் இருக்கும். அது மாதிரி இங்கேருந்து ஒன்று இதில் போச்சு, அது காற்றோட கலந்தது, அதை பிரிக்க முடியாத அளவுக்கு ரெண்டும் ஒன்றா தான் போகுது. பார்க்கறதுக்கு ஒன்றா தான் தெரியும். புகைன்னு தான் தெரியும். புரியுதா? புரியுது சுவாமி. அதாவது பஞ்சபூதங்களோட தாக்கம் அந்த இது வந்து கண்டிப்பா அதுலயும் இங்க இந்த நுண்ணுடம்புலயும் இருக்கும். ஆனா அது வந்து விசிபிளாவோ இதுவாவோ இருக்காது. அதோட இந்த இது மட்டும் இருக்கும் இல்லையா? அந்த பிசிக்கல் நம்ம கண்ணுக்கு தெரியாம அந்த பிசிக்கல் ஆஸ்பெக்ட் இல்லாம அதுக்குள்ள கரைஞ்சிருக்கும், அப்படி இல்லையா? அதாவது 4 மைக்ரானுக்கு கீழே இருந்ததுனாக்க எவ்வளவு சிதான கண்ணா தான் தெரியாது. 4 மைக்ரான் அப்படி சொல்லுவோம். இந்த தூசிகள் இருக்க, நீங்க வந்து உங்க டேபிள் மேல எவ்வளவு தூசி படிஞ்சிருக்கு, அது வந்து படிக்கிறதா தெரியாதா நமக்கு? சரி, அதை தளறீங்களே, அது குரூப்பா வந்து வழிமை தவிர்த்து தனியா ஒரு தூசி எடுக்க முடியுமா? அதுல இருந்து முடியாது. அந்த மாதிரி இதை வந்து பிசிக்கல் என்டிட்டி நுண்ணுடல்னு சொல்றச்சு, இட் ஹாஸ் காட் எ பிசிக்கல் என்டிட்டி. அதோடதான் போய் சார் அந்த அச்சராதி அந்த ஒளிமயமான பாதை வழியா போகும் அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம். ஆமா, இது இந்த இடத்துல இப்ப அதை பத்தி பேச காணும். கொஞ்சம் அவசரப்படுறீங்க. உத்கிராந்தி பார்த்து உடம்பு விட்டு இப்பதான் கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்பிட்டு இல்ல முன்னாடியே அது வந்தது. முன்னாடியே நம்ம அந்த பாதம் இந்த பாதம் எந்த வழி போறோம். ஓ, இப்பதான் உடம்பு விட்டு கிளம்பணும்னா அது நம்ம பழசுலயே கூட படிச்சிருக்கோம். அப்படியே நீர் திவலை மாதிரி, அதாவது டியூ டிராப்ஸ், ஒரு சின்ன இது அந்த என்ன கிராஸ் மேல இருக்கிற அந்த டியூ மாதிரி அந்த ஆத்மா இருக்கும். அது வந்து அரிசிக்குள்ள போய் ஒரு ஆளுக்குள்ள போய் அது பெண்குள்ள போய் வரணும்னு நீங்க சொன்னிருந்தீங்க. அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பழசுல வந்தது அதெல்லாம் அதாவது முன்னாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஒன்னொன்னா டீட்டெயில் அனலைஸ் பண்ணிட்டே வரும். நம்ம இது முடியச்சே முன்னால சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் பின்னால் சொல்றது சேர்த்து ஒத்து வரும். நமக்கு என்ன பிரச்சனைனாக்கா முன்னால கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாதான் பின்னால் சொல்ல புரியும். அதுக்காக தான் முன்னால வருது. அர்ச்சனாதிகதியும் முன்னால பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம வந்து இனிமேல் டீட்டெயில பார்க்கணும். இது உத்கிராந்தி பாதம். இதுக்கு அடுத்தது கதி பாதம். கதி பாதம்னா எப்படி எல்லாம் போய் சேர்றான் அப்படிங்கிறது இந்த 4வது அத்தியாயத்துல இதுக்கு பலாத்தியான்னு பாருங்க. முதல்ல ஆவருத்தி பாதம்,
எத்தனை தான் சொல்லணும்? ரெண்டாவது உத்கிராந்தி பாதம், உடம்போடு கிளம்புற பாதம். மூணாவது கதி பாதம், கதின்னா செல்ற வழி. நாலாவது முக்தி பாதம். ஆக அதை இதை நெருங்கிட்டு இருக்கணும் கதி பாதத்தை. சரியா? இதுக்கு அடுத்தது ஆசிரித் உபக்கிரமாதிகரணம். ஆசிரித்னாக்க அதை விட்டு கிளம்புறது. உபக்கிரமம்னாக்க ஆரம்பிக்கிறது. அதாவது கிரமுன்னாக்க 2 ஸ்டெப். திருவிக்கிரமன் சொல்றோம் இல்லையா? 3 உலகங்களையும் தன்னுடைய ஸ்டெப்னால அளந்தவர். அது மட்டும் கிரமமா செய்ய, ஸ்டெப் பை ஸ்டெப் செய்ய அப்படிங்கிறது கிரமம். ஆசிரித் உபகர்த்தினாக்க புறப்படத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய தருணம். புறப்பட துவங்குதல் களம். உபக்கிரமம் துவக்கம். உடல் நீங்கள் உபாசகருக்கும் ஏனையோருக்கும் எவ்வாறு ஒருபடித்தானதா? நான் என்ன சொல்றேன்னாக்க, சுவாமி அவருக்கு இதுக்கு உபாசனை கை கூடிடுச்சு, பிரம்மத்தை கண்ணில் பார்த்துட்டார். அப்போ அவருக்கும் இல்லை, ஒருத்தன் பிரம்மமே இல்லைன்னு சொல்றான் இல்லையா, அவனுக்கும் 2 பேருக்கும் அந்திம காலம் வருது. அப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரியா இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இதில் வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க ஒரு கதை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்தார். ஒரு மடம் கட்டி 4 பேர் நல்லா சொல்லிட்டு இருந்தார். அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு தாசி குடியிருந்தார். இவருக்கு ஐயோ இந்த பொண்ணு இப்படி தப்பு பண்றாளே அப்படின்னு தோணித்து. அவளை கூப்பிட்டு ஒன்றா கூப்பிட்டார். அம்மா அந்த மாதிரி பண்ணாது, தப்புமா பண்ணாது. அவள் கேட்டா, ஆனால் தன் தொழிலை தொழிலே பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் என்ன பண்ணான்னாக்க, ஒவ்வொரு தரமும் அவர் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போச்சு, ஒரு கள்ளத்துக்கு போட்டுச்சு. ஆஃப்டர் சம் டைம் அவளை கூப்பிட்டார். பார்த்தியா, நீ இவ்வளோ ஒரு பாவம் பண்ணிருக்கேன்னு காமிச்சு. ஒரு பெரிய மலை போல கல் குமிஞ்சிருந்தது. இதை பார்த்த உடனே அவளுக்கு ஹான்னு போய் உயிர் விட்டு போயிட்டான். அதே நைட்டில் அவரும் உயிரை விட்டுட்டார். இப்போ 2 ஆத்மாக்களும் மேலே போச்சு. அங்கே என்ன பண்ணான்னாக்க, இந்த சாமியாருடைய உடம்புக்கு பெரிய சப்பரம் கட்டி ஒரு பெரிய மேலதளத்தில் கொண்டு ஏழை பண்ணி, அந்த தாசியினுடைய என்ன பண்ணினாக்க, அவளை கொண்டு போய் காட்டில் போட்டு நிறைய நாயை கடிக்கும்ட்டே விட்டுட்டாங்க. 2 ஆத்மாக்களும் மேலே போச்சு. போனோடனே சாமியார் போய் கேட்டார், என்ன நியாயம் இது? அவள் தவறு பண்ணியிருந்தா, நான் கடவுளை பற்றி தானே சொல்லிட்டு இருந்தேன், ஏன் எனக்கு இது அவளுக்கு இது? அவள் தவறு பண்ணினா வாசம்தான், ஆனால் அவளுக்கு உழைக்கிறதுக்கு வேறு வழியிலே தான். ஒரு தடவை பட்டச்சு, ஐயோ தப்பு பண்ணுறேன்னு தீர்ப்பு பண்ணிட்டு, பகவானே என்னை காப்பாற்றுன்னு பண்ணிட்டார். நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யாமல் உங்கள் வீட்டில் யார் வந்துட்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு. ஆனால் நீங்கள் பண்ணினது நல்லதுனால உங்கள் உடம்புக்கு எவ்வளோ மரியாதை வருது. அவள் பண்ணு தவறுங்க, எந்த உடம்புலாம் தவறு பண்ணால் அந்த உடம்புக்கு எவ்வளோ மரியாதை வரணும். ஆனால் ஆத்மாவுக்கு 2 பேருக்கு இப்படி பதில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உடம்புங்கிறது இந்த உலகத்தோடு அழிஞ்சு போகுது. இது கிடைக்கக்கூடிய மரியாதை எல்லாம் உலகத்தில் தான். அதனால ஒருத்தர் பெரிய ஜீகராக இருந்து அவர் பராமரிச்சார்னாக்க அவர் பராமரிப்பட்டான்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தன் கண்ணா பண்ணான்னு வாழ்ந்துட்டு என்னவோ கடைசி நிமிஷத்துல பகவானேன்னு போனான்னாக்க அவன் நரகத்துக்கு வாங்க அர்த்தம் வந்துடும். அதனால இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிம். அதான் முன்னாலே சொன்னோம், நாரிலா துழாயோ நல்கியோ நல்லதை ஏறுதல் பெறுதோ வீடு வேறு துறக்கம். அதனால அது அவனுடைய ப்ரோரகேட்டிவ். ஆசிரித் உபக்கிரமாதிகரணம். புறப்பட துவங்கும் களம். உடல் நீங்கள் உபாசகருக்கும் ஏனையோருக்கும் எவ்வாறு உருவடித்தானதா? மானச சாட்சா்காரம் அடைந்தவர் வினைகள் கழிந்தவர்களுக்கு வினைகள் கழியும் என்று அழிவின்மையை அடைந்து விடுகிறார். எப்போ ஒருத்தருக்கு மானச சாட்சா்காரம் வந்துட்டோ அவருக்கு நான் போய பழியும் புகுதருவான் நின்றமும் தீனத்துவம் போயிடுது. ஆனாலும் அவர் உடலோடு இருக்கணும். ஏன்? பிராரப்த கர்மம் அப்படி இருக்கிறார். அந்த மாதிரி அதனால் அவர் உடல் நீங்கள் உண்டா. இதுல ஆக்சுவலா அத்வைதிகளும் விசிஷ்டாதிகளும் டிஃபரர். அவள் என்ன பண்றான்னாக்க, ஜீவன் முக்தர்னு சில பேர் உண்டு. அப்பா இங்க இருக்கு செய்ய பரமாத்மாவை கண்ணார கண்டவர்கள். அவளுக்கு நான் வெண்ணெய் கழிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கா. அவளுக்கு இதனால எந்த இதுவும் கிடையாது. அதுல நல்ல ஃபேமஸான கதை, சதாசிவ பிரம்மேந்திரால் கேள்விப்பட்டிருக்கள். அந்த சுவாமி சித்தர். அவருக்கு இந்த உலகத்துடைய சிந்தையே கிடையாது. அவர் இடுப்புல துணி இல்லாம ஒரு முஸ்லீம் குடியிருப்பு வழியா போயிட்டு இருந்தார். அவருக்கு எங்க போறோம் என்னன்னு தெரிய போயிட்டு இருந்தார். அங்கிருந்து பார்த்து கோவப்பட்டு கையை வெட்டிவிட்டான். கை விட்டு கீழே விழுந்துட்டு
அவர் பாட்டு போயிட்டு இருந்தார். அவனுக்கு ரொம்ப பயமா போச்சு. ஏன்னா வெட்டியிருக்கேன், இதுக்கு கொஞ்சம் அதனுடைய ரியாக்ஷன் எதுவுமே எல்லாம் போறாரு. அவன் இந்த வெட்டுண்ட கையை எழுந்து ஓடி போய் அவர் கையில கொடுத்தான். அவர் வாங்கிட்டார், அந்த இடத்துல வச்சுட்டா ஒட்டின்றது. அவர் கேட்டான், என் யார் நீங்க? நீ யாரு? நான் யாரு? நீ தான் நான் தான் நீ அப்படின்னா. அந்த மாதிரி அவளுக்கு ஜீவன் முக்தர்கள்னு பேர் உண்டு அப்படின்னு அத்வைதம் சொல்றது. ஆனா நமக்கு முக்திங்கிறது எப்பன்னாக்க எல்லா வினைகளும் கழிஞ்சு, அதாவது பிராரப்த வினையும் கழிஞ்சு அப்புறம் தான் முக்தி. அது மட்டும் இங்க உலகத்துல இருந்துதான் ஆகணும். வினை இருக்கிற மட்டும் உடல் கழியாது. உடல் கழிஞ்ச அப்புறம் முக்தி இருக்காது. அதனால அது நுண்ணுடலா இருந்தாலும் சரி, இல்ல பூத உடலா இருந்தாலும் சரி, அப்ப வினைகள் இருக்குன்னு அர்த்தம். ஆத்மா நிஷ்கிரமாதி தம் தம் உத்கிரமாந்தம் பிராணோ அனுக்கிரமாதி ச விஜானோ பவதி ச விஜானமேவ அன்வக்கிரமாதி தம் வித்யா கர்மணி சமன்வார வேத பூர்வ பிரஜாச்ச. ஆத்மா புறப்படுகிறான், அதனுடன் மூச்சு காற்றும் பொறிகளும் செல்கின்றன. அவன் அறிவே ஆகிறான், அந்த அறிவே அவனை தொடர்கிறது. அதுவரை செய்த செயல்களில் முந்தைய நினைவுடன் செல்கிறான். அதாவது சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்க இயற்கையாக ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கும், சிலது மந்துன்னு இருக்கும். அப்ப இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி வந்தது? இருக்கு பை பர்த் இன்டெலிஜென்ட்னாக்க முந்தின ஜென்மத்தினோட தொடர்பு. அதனால இவன் இந்த ஜென்மத்துல அது முக்தி அடையாம இதை பத்தி நினைச்சுட்டு போறான்னாக்க, எதை நினைச்சுட்டு போறானோ அந்த மாதிரி அவன் ஆறான். அவனுக்கு முந்தின ஜென்ம வினைகளுடைய இது தொடர்பு இருக்கு, அந்த ஞான தொடர்பு இருக்கு. அதனால அவன் அது அந்த மாதிரியே இடத்தெல்லாம் திறக்கிறான். நம்ம தற்கிறது நியாயம் சொன்னோம். இங்க ஒத்தன் பெருமாளை கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான்னாக்க வைகுண்டம் போய் பெருமாளை கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். அதனால நல்லதே பண்ணு, எல்லாருக்கும் அங்கே போய் நல்லது பண்ணு அப்படின்னு. அது இந்த உலகத்துக்கும் அப்ளை ஆகும். இந்த ஞாபகம் வரிசை என்ன பண்றான்னாக்க முக்கிராம பிராணம் அனுக்கிரமாதி. அவன் பரப்படைச்சே பிராணனானது வெளிப்பட்டு விடுறது, அதை உயிர் போச்சே பிராணம் உள்ள போயிடுறது. ஸோ விஜோன பவதி, அவன் அறிவுள்ளவன், அந்த அறிவுடன் செல்கிறான். அந்த அஜ்ஞாத்தினாலேயே அன்வக்கிரமாதி அவன் என்ன பண்றான், அதனால மறுபடியும் பிறக்கிறான். அந்த போர்ச்சே என்ன நினைவு இருக்கோ அதனால மறுபடியும் பிறக்கிறான். தம் வித்யா கர்மணி சமன்வார வேத பூர்வ பிரஜாசி. ஆன்மா புறப்படுகிறது, அவனுடன் மூச்சு காற்றும் பொறிகளும் செல்கிறாங்க. அவன் அறிவே ஆகிறான், அந்த அறிவே அவனை தொடர்கிறது. அதுவரை செய்த செயல்களின் முந்தைய நினைவுடன் சொல்கிறது. இது வினை முடிவற்றவனுக்கு அமைக்கிறது. ஆனா இதுக்கு அடுத்து சொல்றான், ஹிருதயத்தை சுத்தி 101 நாடி இருக்கு. 101 நாடியில ஒரு நாடி ஹிருதயத்திலிருந்து புறப்பட்டு உச்சந்தலைக்கு நேர போகுது. குழந்தைகள் பிறந்தவொடனே பார்த்தீங்கன்னாக்க உச்சந்தலையில லேசா ஒரு பள்ளம் இருக்கு, தொட்டு பார்த்தா அது சாஃப்டா இருக்கும். அந்த நாடி இங்கேருந்து போய் சேரும். எந்த ஆத்மா அந்த நாடி வழியாக வெளியேறதோ அது அர்ச்சிராதிகதை அடைஞ்சு முக்தி அடைகிறது. மற்ற நாடுகள் வழியாக போறதுன்னா திருப்பி பிறக்க. அதுதான் சதம் ஏகா ஹிருதயசிய நாட்டியா தாசாம் மூர்தாம் அபினுஸ்ருதைக்கா. இந்த 101 நாடுகள்ல அந்த ஒரு நாடில யார் போறானோ அவன் தயோ ஊர்தமாயான்னு அமிர்தத்துவமேதி, அவன் மேல் நோக்கி சென்று பிறப்பின்மையை அடைகிறான். விஸ்வங்கன்யா உதக்கிரமணை பவந்தி, மற்ற பேர் திரும்பி பிறக்கிறான். ஹிருதயத்தில் 101 நாடிகள் உள்ளன. அவற்றில் ஒன்று உச்சந்தலையை இணைக்கிறது. அதில் மேல் நோக்கி செல்லும் ஆத்மா பிறப்பின்மையை அடைகிறது, மற்றது மீண்டும் பெறப்படுகிறது. இப்படி செல்லும் ஆத்மா பிரம்மலோகத்தை தாண்டி பரமதம் அடைகிறது. ஆகையால் உடல் நீங்கள் எல்லாருக்கும் ஒன்று. ஆக இந்த ஆத்மா எது வழியா போறது தெரியாது. ஏன்னாக்க எந்த நாடியில போனாலும் ஆத்மா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு அணுவா இருக்கிறதுனால எதுல போச்சு சொல்ல முடியாது. ஆனா எந்த ஆத்மா ஃபீல் பண்றதோ அது ஊர்தன்ய நாடி வழியா போச்சோ அது மட்டும்தான் அஸ்திராதிகதி அடையிறது. புரியுதா? எனி டவுட்?
நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது அப்படியெல்லாம் அது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? எந்த வழியா வேணாலும் போகலாம். ஆத்மா அணுவடிவத்தில் எந்த வழியா வேணாலும் போகலாம். ஆனா அது அவனுடைய ப்ரோரகேட்டிவா இருக்கிறதுனால அவன் செய்ய முடியும். இந்த நாடி வழியா போனாதான் முக்தி அப்படின்றதெல்லாம் இல்லைன்ற மாதிரி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இல்ல ஆத்மா போறது எந்த நாடி வழியா போறது தெரியாது. ஆத்மா எதுல போனாலும் நமக்கு தெரியாதுன்னு பார்த்தோம். முன்னால ஆத்மா ஏதாவது ஒரு நாடி வழியா வெளியில போகும். ஆத்மா அணுவோட அணு சின்னது, அதனால அது எது வழியா போறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த 101 நாடிகள்ல இந்த ஒரு நாடி சுஷும்னா நாடி வழியா பத்து போச்சுனாக்க அது அர்ச்சராதிக்கு அடைஞ்சு போறது. இது எதுல வேணா போகலாம், சொல்ல முடியாது. இது கொஞ்சம் விவரமா பார்த்தீங்கன்னாக்க அனுசாசன பருவத்துல பீஷ்மர் இவருக்கு சொல்றார், தருமபுத்தருக்கெல்லாம் சொல்றாரு. அதை பத்தி விவரமா சொல்றாரு. சொல்லுங்க வேற கேட்டல. இது உபாசனம் வழியா முக்தி அடையக்கூடியது, அதாவது முக்தி அடையக்கூடிய ஜீவனுக்கு மட்டும்தான் இது. ஆமா, இந்த ஒரு நாளையை செலக்ட் பண்ணி போறது இருக்கு பாருங்க, அது முக்தி அடைய ஜீவனுக்கு மட்டும்தான். ஆனா யார் முக்தி அடையா யாருக்கும் தெரியாது. அதான் பிரச்சனை. ஓகே, அப்புறம் இந்த நுண்ணுடல் சொன்னீங்கல்ல சுவாமி, அந்த நுண்ணுடல் அதாவது முக்தி அடையக்கூடியவன் முக்தி அடையாதவன் ரெண்டு பேருக்குமே நுண்ணுடல் கிடைக்குது. உண்டு ரெண்டு பேருக்குமே உண்டு. ஆனா முக்தி அடையவனுக்கு அவனுக்கு மட்டுமே சுத்த தத்துவத்துல இருக்கா அந்த பஞ்சபூதங்களும்? ஆமா, அவனுக்கு இங்க மிஸ்ர சுத்தம் தான் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு இங்க. அது இந்த உலகத்தினுடைய எண்டு தாண்டற முட்டில், ஏதாவது விரஜா நதி போற முட்டில் இங்கேருந்து கூடிய ஸ்பெஷல். அது வினைகளால ஏற்படாத ஒரு உடல். இப்ப நம்ம உடம்பு இருக்கேன், அது நுண்ணுடலா இருந்தாலும் சரி, பூத உடலா இருந்தாலும் சரி, இது வினைகளால் ஏற்பட்ட உடல். வினைகள் எல்லாமே ஏற்பட்ட ஒரு உடல். அது எதனால கிடைக்கிறதுனா அவனுடைய உபாசனா மகாத்மியத்தினால கிடைக்கிறது. அது எதுக்காக கிடைக்கிறது? இங்க எப்போ அவனுக்கு முக்தி கிடைச்சிட்டோ, பெருமாளுடைய கிருபை கிடைச்சிட்டோ, உடம்பு கீழே விழுந்துருது, வினைகள் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஆன்மா தனியா போக முடியாது, அதுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். அந்த வெஹிக்கிள் தான் இந்த இது கிடைக்கிறது. இது எப்படி தருதுன்னாக்க, நெல்லுக்கு கரைத்து நீர் வாழ்க்கையால் வழிவழி புல்லுக்கும் அங்கே புசியுமாங்கிற மாதிரி பெருமாளுடைய கிருபையால வேற எதுக்காக வச்சிருக்கிறது இவனுக்கு கிடைக்கிறது. அதனால இவன் உபாசனத்துக்கு பண்ணின அந்த நல்லதானது இவனுக்கு இங்கிருந்து அவனை கொண்டு போக உதவுறது. இந்த பிரஜாநதிக்கு போன உடனே இந்த நுண்ணுடல் கழிஞ்சுட்டு அங்க போய் திவ்யமங்கல விக்கிரகம் கிடைக்கிறது. திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்குன்னாக்கா, இது மெயின்லி வைஷ்ணவட்டிக்கு பரலான்ஸ் விசிட்டாதுன்னு சொல்றத விட வைஷ்ணவட்டிக்கு பரலான்ஸ் என்ன சொல்றான்னாக்க, பெருமாள் மாதிரியே இருக்கணும். இவனுக்கு 4 கை, சங்கு சக்கரம் எல்லாம் இருக்கும். அப்படி இருந்தான்னாக்க அப்ப கேட்கிறார், அப்ப எல்லாரும் ஒரே மாதிரியா இருந்தாங்க, இதுல யார் பெருமாள் எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றார். பட் யாருடைய மார்பில் மகாலட்சுமியுடைய செம்பஞ்சு குழம்பு பதிச்ச காலடிகள் தெரிகிறதோ அவன் தான் பெருமாள். அதாவது லக்ஷ்மியை மார்பில் தாங்கக்கூடிய பெருமை பெற்ற ஒரே ஒருவன் யாருன்னாக்க பரமாத்மா நாராயணன். அது மாதிரி நமக்கு அங்கே போனாக்க இதே மாதிரி தான் கிடைக்கிறது. நம்ம தற்கிறது நியாயத்தினால அங்கேயும் போய் நம்ம தொண்டு செய்வோம். நம்ம அங்கே நித்திய சூர்யா போய்ட்டு அதுக்கு முக்தி கிடைச்சிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறது இல்லை. அங்கே போய் நாம் அவனுக்கு அடங்கினவனாக அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவனாகவே இருக்கிறோம். இதுதான் வேணும் அப்படிங்கிறத நம்ம கைங்கரியம் சொல்லிட்டு புரியுதா? அங்க போனா திரும்பி வரமாட்டோம், வரமாட்டோம். ஆனா எல்லா ஃபில்டரும் போட்டு தானே அங்க எடுத்துன்னு போவாரு. ஏன்னா திரும்பி வர மாட்டோம்னும் போது கடைசியில் அதுவும் கேட்கிறான். இவ்வளவு கிட்டே அவன் சர்வசக்தன். அங்க போன உடனே இல்லையா நீ திரும்பி போகணும், ஐயா நிச்சயமா விட மாட்டான். அவன் என்ன பண்றான், எவனா ஒருத்தன் வரமாட்டானா, இப்படி வரமாட்டானா காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவன் சொல்றான், நச்சப்புணர் எங்க போனா இங்க அவன் திரும்பி வரதில்லை, திரும்பி வருது சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். அதனால இங்க போனதுக்கு அப்புறம் அவனை அந்நீன்ற கன்று ஒரு பசுமாடு இருக்கு, முதல்ல ஒரு கன்று போட்டிருக்கு, அது கொஞ்ச நாள் ஆயிடுத்து, அது ஒரு 2 வருஷம் ஆயிடுத்து, அப்புறம் ஒரு கன்று போட்டது. இப்போ இந்த முன்னால போட்ட கன்று கிட்ட வந்தா அது வரட்டும், எந்த கன்று கடைசியா போட்டோ அதுக்கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் இங்கேருந்து நம்ம அங்கே போய் சேர்ந்தோம்னாக்க நம்ம மேல அவ்வளோ பிரியமா இருக்கும், அங்கே திருப்பி அனுப்ப மாட்டான். அது இன்னும் ஒரு படி மேலே போய் பெரிய புனை உடத்தாலும் போக விட்டார். இல்லைப்பா நான் ஒரு 10 நாளைக்கு போயிட்டு வந்துடுறேன், அதுக்காக ஒரு இது வச்சுட்டு போறேன்
அப்படின்னு சொன்னாக்கா நத்திங் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு அது புரியுதா? பக்கம் 384 ஆசிரித் உபகரணாதிகளாம் உடல் நீக்கல் உருப்படித்தானதிகளாம். ஒரு ஜீவாத்மா உடல் நீங்குகையில் ஏற்படும் நிகழ்வுகள் வரிசையாக ஆராயப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இப்படி உடல் நீக்கல் உபாசனம் கைகூடி வரைக்கும் ஏனையோரும் போட்டிருக்கு, ஏனையோருக்கும் போட்டிருக்காங்க. ஏனையோருக்கும் ஒரே மாதிரியானதுனா என்று ஆராயப்படுவதால் இக்களம் உடல் நீக்கல் உருப்படித்தான கணம் ஆசிரித் கிவக்கிரமாதிகரணம் எனப்படுகிறது. உபாசகர் பிரம்மத்தை தன் மனத்துள் நிலைநிறுத்துவதில் வெற்றி கண்டவர். அவருக்கு பிரம்மத்தின் காட்சி ஏற்பட்ட உடனேயே திரைகள் அழிந்து விடுவதால் அவருக்கும் ஏனையோருக்கும் உடல் நீக்கல் ஒரே மாதிரியாக இருக்க முடியுமா? எப்பொழுது ஒருவன் மனத்தில் ஆசைகள் நீங்கி விடுகின்றனவோ அவன் அப்பொழுதே அழிவின்மையை அடைந்து இங்கேயே பிரம்மத்தை காண்கிறான். இதை போன்று பிரகதாரண்யங்கள் அவனால் பரமாத்மான் ஒளிகாட்டப்பட்டு ஜீவன் உடல் நீக்கிறான், தலை வழியாகவோ பிற பதிவுகள் வழியாகவோ வெளியேறுகிறான் என்று அவன் உடல் நீக்கி கிளம்புதல் கூறப்பட்டிருக்கிறது. இங்கு பொதுவாக ஏற்படும் ஐயம், முக்தனுக்கு உடல் நீக்கல் உண்டா அல்லவா? உண்டனில் அவனுக்கும் ஏனையோருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? பிரதாரண்யகம் அவன் ஒளி அறிதிறன் நீங்கி இதயத்தை அடைகிறான் என துவங்கி மற்றைய புலன்கள் அதை தொடர்கின்றன என்றும் அவனுடைய விருப்பத்திற்கும் வினைகளுக்கும் ஏற்ப புதிய உரு அடைகிறான் என ஆசை நீங்காதவர்கள் நிலை தனித்து காட்டப்படுகிறது. இதனால் இருவகையினருக்கும் வெளிக்கிளம்பல் வேறுபட்டுள்ளது. இது பூர்வபட்சம். இந்த ஆசையின் பெருமளை பார்த்துட்டானே அப்புறம் அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, உயிர் போகிறதுக்கு எல்லாம் 2 பேருக்கு ஒண்ணுதான். அதுக்கப்புறம் தான் அவ அதுக்கப்புறம் எந்த பாத்தை எடுக்கிறா அப்படிங்கிறது வித்தியாசம். இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் சமானாச்ச ஆசிரித் உபகர்மா அமிர்தத்வம் ச அனுபோஷிய உடல் நீங்கும் நேரத்தில் நீங்கள் உபாசகர் அல்லாதவர் இருவருக்கும் ஒருபடித்தானது. உபாசகருக்கு இரவா நிலை இனிமையும் முன்பின் நிலை அழிதலுமே பிரம்ம தரிசனத்தால் ஏற்படும். கதா ஆபீசே சம்சார விபதேசம் பிரம்மத்தை அடைந்தவுடன் அழிவின்மை கிட்டுகிறது, அதுவரை உடல் தொடர்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. சூக்ஷ்மம் பிரமாணம் கஷ்ட ததோ உபலப்தே பிரம்மஜானிக்கும் உன்னுடல் இருப்பதற்கான சான்றுகள் உறுதி செய்வதாய் காண கிடைக்கின்றன. பிரம்மஞானியாக இருந்தாலும் அவளுக்கு இப்போ வால்மீகி வசிஷ்டர் வெள்ளம் இருந்திருக்கான், வெள்ளம் பூத உடலோடு இருந்திருக்கான். ஆனால் இது தவிர்த்து எத்தனையோ ஞானிகள் சித்தர்கள் எங்கெல்லாம் இருந்துருக்காங்க. அவ பகவானுடைய கட்டளையால இங்க நம்ம சுத்தி இருந்துருக்கா. அவளுக்கு நுண்ணுடல் இருக்கு. எதனால அவன் ஆடையினால் இருந்திருக்காங்க. இங்க இருக்கிற மட்டும் அவளுக்கு பஞ்சபூத உடல் தான் இருந்திருக்கும். ஆனாலும் அவளுக்கு முக்தி அடைஞ்சாலும் இங்க நமக்கு வழிகாட்டுறதுக்காக இருந்துட்டு அந்த மாதிரி கூடிய சில பேர் உண்டு. அதுதான் பின்னால் இதுல சொல்லலை, வேற இன்னொரு இதுல சொல்லியிருக்காரு. சூக்ஷ்மம் பிரமாணத்த ததோபலத்தேக பிரம்மஜானிகள் நுண்ணுடல் இருப்பதற்கான சான்றுகள் உறுதி செய்வதாக காண கிடைக்கின்றன. நோபமர்த்தே நான் அதனால் பிரம்மத்தை அடையும் வரை வினைகளின் அழிவு காணப்படுவதில்லை. அஸ்யைவ ச கோபத்தே ரூஷ்மா உடல் நீங்கும் தருணத்திலும் அவனுடைய உடலிலும் ஏதோ ஒரு பகுதியில் வெப்பம் காணப்படுவதால் பொருந்துகிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். மனுஸ்மிருதியில் என்ன சொல்றதுனாக்க, யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டார்னாக்க இருக்கு 3.25 நாளைக்கு காரியம் ஆரம்பிப்படாது. ஏன்னா உடல் உயிர் உண்மையாக போச்சா போலேன்னு தெரியாது. அதனால அந்த 3.25 நாளைக்கு அந்த இறந்த வீட்லையும் தீட்டு வகைராக்கள் கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் தான் மற்ற பேர் சொல்றதோ இது பண்றதோ நடக்கும். அது மாதிரி உடல் நீட்டு நீங்கி உண்மையாவே நீங்கி போச்சாங்கிற மட்டும் பார்க்கணும். உயிர் போனாமலே தெரிஞ்சா கூட உடம்பு சூட்டு இருக்கும். நம்ம மெடிக்கல் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னாக்க நார்மலாக 98.4 கிலோ இல்லையா, இதெல்லாம் அதுலேருந்து எவ்ரி 2 hours 1 degree குறையிறது. அதனாலதான் அவ உடம்புடைய டெம்பரேச்சரை பார்த்துட்டு இத்தனை நாளைக்கு முன்னால பிராணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி. அசைவச்ச உபபத்தே ஊஷ்மா உடல் நீங்கும் தருணத்திலும் அவனுடைய உடலிலும் ஏதோ ஒரு பகுதியில் வெப்பம் காணப்படுவதால் பொருந்துகிறது. பிரதிஷேதாதி சேன்ன
சரீராத் ஸ்பஷ்டே கேகேஷாம். உபாசகருக்கு உடல் நீங்குதல் மறுக்கப்படுகிறது எனில் அல்ல. உடலை உடையவனிடமிருந்து அவன் என்ன பண்றான், அந்த உடலை விட்டு பார்த்தோம் இல்லையா, குதிரை தன் முடிகளை உதிர்த்து விரைகளை உதிர்த்து இது பண்ணுற மாதிரி அவன் உடல் நீங்கிறதுக்கு நிச்சயம் உண்டு. அவன் உபாசகனாக்க அவர் திடீர்னு உடனே காணாமப்படுறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸ்மரிய தேச ஸ்மிருதிகளும் இதை உறுதி செய்கின்றன. ஸ்மிருதிகள்லாம் தெரியும் இல்லையா? ஸ்ருதி அப்படிங்கிறது வேதம். ஸ்மிருதிங்கிறது வேதத்தை எல்லாரும் படித்து புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுக்காக நிறைய பேர் ரிஷிகள் இந்த ஸ்ருதியை படிச்சுட்டு அவள் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை பற்றி இந்த தன்னுடைய ஸ்மரணையில் ஞானம், ஸ்மிருதியில ஞானம், ஞானத்தில் தன்னுடைய ஞானத்திலேருந்து மனசுலேருந்து அதை எழுதியிருக்கார். இந்த மனுஸ்மிருதி, யஜ்ஞவால்கிய ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி அப்படின்னு வந்திருக்கு. எந்த பர்பஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மிருதிகள் இருக்கு. அந்த ஸ்மிருதிகள்லேருந்து இது 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 உறுதி செய்யப்படுகிறது. இவற்றிற்கு ராமாசுத்திரம் விளக்கங்களும் நிறுவும் கொள்கையும் கட்டோபனிஷத்து 101 நாடிகள் இதயத்தை பிணைக்கின்றன. அவற்றில் அந்த ஒன்று உச்சந்தலை நோக்கி செல்கிறது. அதன் வழியாக உடல் நீக்கும் ஜீவாத்மா இறப்பின்மையாகும் இனிமையை அடைகிறான். மற்ற நாடுகள் நீங்குவோன் உடலில் மீண்டும் பிறக்கிறான். முதல் சூத்திரத்தில் பிற்பகுதியில் காணப்படும் பிரம்மத்தை மனக்கண்ணால் கண்டல் என்பது சா என்ற தேற்றைகாரத்தால் இங்கே சேர்த்து வைத்த நிலையில் அழிவை சொல்கிறது. அது என்ன பண்றான், சா அவனுக்கும் இவைகள்லாம் போறது. உடல் பொறிகளும் ஆத்மாவும் தொடர்பற்று போகின்றன. அவன் உலகின் அனுபவத்திற்கு பதிலாக பிரம்மத்தின் அனுபவத்தை அடைகிறான். உடல் நீங்கி பிரம்மத்துடன் கூடிய பின்பு அழிவின்மையை அடைகிறான். ஆக இந்த உடல் பிரம்மஜானியா இருந்தாலும் இந்த உடல் விட்ட உடனே அவனுக்கு உலகத்தை தொடர்பற்று போயிடுது. இந்த ஸ்பெஷலாக ஒரு உடம்பு கிடைக்கிறதே, அப்பவே அவனுக்கு பிரம்மத்துக்கு அனுபவம் கிடைக்கிறது. ஆனாலும் அது பஞ்சபூதங்களால் ஆன உடல். அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த உடலை அதையும் கழிச்சுட்டு வேற திவ்ய சரீரம் விட்டு அங்கே போய் சார். குதிரை தன் உடலை உதறி அதில் உள்ள ரோமங்களை நீக்குதல் போலவும், ராகுவின் பிடி நின்றும் சந்திரன் மீண்டும் வெளிவருதல் போலவும் விபாசகன் தன் வினைகளை நீக்கி தன் இயல்பு நிலை அடைந்து பிரம்மத்தின் உலகை அடைகிறான் என்பது இக்கூட்டை உறுதி செய்கிறது. மேலும் உடல் நீங்கிய உபாசனுடைய ஆத்மா சந்திரனை அடைந்து அவனுக்கு விடையளிக்கிறான், உண்மையை கூறுகிறான் என்று உரையாடல் காட்டப்படுவதும் இது நிலைநிறுத்தப்படுகிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி இந்த வார்த்தை சொல்றா இல்லையா, வாழலாம் அத்வைதிகள்லாம் அவளுக்கு மகாபாகியத்தில் தோணும். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி நேகன அனாஸ்தி கிஞ்சன அப்படிங்கிறதுலாம். இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது எப்போ வருதுன்னு, ஒரு முக்தன் உடலை நீங்கி சூரியன் தாண்டிண்டு சந்திரன் தாண்டிண்டு வழிகள் 12 ஸ்டாப் இருக்கு, அது தாண்டி அவன் பிரம்மத்தை இப்போ அடைகிறான். பிரம்மத்தை அடைஞ்ச உடனே பிரம்மத்தினுடைய மடியில் ஏறி உட்கார்றான். பிரம்மம் கேட்கறது, நீ யார், நீ யார்? அப்போ சொல்ற அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி நான் உன்னுடையவன். இத்தனை நாள் வெளியில் போயிருந்தேன், நீ தெரியல, ஊரை சுத்திட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டேன். எப்படி ஒரு ராஜகுமாரனுடைய குழந்தை இங்கே காணாம போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் தெரிஞ்சு வந்து அடையிறதோ, அந்த மாதிரி இது 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 தெரியும். சர்வால்டர் ஸ்காட் கை மேனரிங் இதுக்கு இது மாதிரி ஒரு ஒரு கதையை வச்சு தான் ஒரு அரசனுடைய குழந்தை இங்கே அவன் வேட்டையாட வச்சு கூட போய் இங்கே மிஸ் ஆகிடுறது, வேடங்களால் வளர்க்கப்பட்டு அப்புறம் அவன் தான் அரசன் இதுன்னு தெரிஞ்சு அப்புறம் வரான்னு சொல்லுவார். எனக்கு அது எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. அந்த மாதிரி உடல் நீங்கும் யாவரும் தம் வினைகளுடனே கிளம்புகின்றனர். பிரம்மத்தை அடையும் வரை வினை அழிவும் நுண்ணுடல் நீங்குதலும் இல்லை என்பதால் தெரிகிறது. இறக்கும் தருவாயிலும் உடலில் வெப்பம் காணப்படுத்தால் உடலில் ஏதோ இடத்தில் இந்த நுண்ணுடல் இருக்கிறது என்பதால் தான். பிரதானியத்தில் ஆத்திகருக்கு யஜ்ஞவால்கள் விடையளிக்கிறார். இறக்கும் ஜீவாத்மாவிலிருந்து மூச்சு காற்று தனித்து மேலெழும்புகிறதா என்ற வினாவுக்கு இல்லை. இந்த ஜீவன் ஒன்றியே இருக்கிறது. அவன் இருந்த உடல் கீழே இருந்து இறந்ததாக ஆகிறது என்பதால் ஜீவாத்ம உடல் நீக்கல் உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்போ கூட பார்க்கலாம், சாதாரணமாக அதை எஸ்பெஷலி இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தால் யாராவது போயிட்டாருனாக்க அவன் டாக்டர் மேலே பார்த்து மேலே ஏறி மிதிக்காத குறைய அப்படி அமுச்சு விடுவாங்க.
அதை பம்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டுனா திருப்பி வந்துடும். உயிர் போகலை, உயிர் டார்மெண்ட்டாக இருக்கு. எப்போ உயிர் மூச்சு போயிருக்கு, ஆனால் உயிர் போகலை. அந்த மூச்சை வர வச்சாச்சுனாக்க உயிர் நின்றுடும். அந்த மாதிரி அதுக்காக வச்சு அமுத்தி அமுத்தி பார்ப்பாங்க. வரலன்னா அப்புறம் வேற வழி இல்லை, விட்டுட வேண்டியது. அந்த மாதிரி ஜீவாத்ம உடல் நீங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. பிரம்ம காட்சி வரை அதன் மூச்சு காற்று பொறிகள் இருப்பது காட்டப்படுகிறது. இக்கூற்று ஸ்ருதிகளால் யஜ்ஞவால்கிய ஸ்மிருதி மேல் நோக்கி செல்லும் ஒற்றை நாடியில் செல்பவன் சூரிய மண்டலம் கடந்து பிரம்மதேவன் உலகையும் கடந்து பரமபத்தை அடைகிறான் என்று உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே உடல் நீங்கி செல்லுதல் என்பது உபாசகருக்கும் ஏனையோருக்கும் ஒரே மாதிரியானது. உபாசகருக்கு மேல் நோக்கி செல்லும் நாடி வழியாக இதயத்தினின்றும் உயிர் வெளிக்கிளம்பி சூரியன் பிரம்மதேவன் உலகை தாண்டி பரமதம் அடைகிறது. ஏனையோருக்கு வேறு நாடுகளால் வெளியேறி திரும்பவும் பிறவிச்சூழலுக்கே வருகிறது. வனக்கண்ணால் பிரம்மத்தை கண்டவனுக்கு உடல் இருக்கையிலே முக்தி கிட்டுகிறது என்பது தவறு. அவனுக்கு சேர்ந்த வினைகள் அறிந்து பொறிகளின் இன்பம் நீங்கி பிரம்ம அனுபவத்தை மட்டும் பெற்றிருக்கிறான். பலந்தர துவங்கிய வினைகள் முடிவிலேயே உடல் நீங்கி பிரம்மத்தின் உலகை எழுதுகிறான். புரியுதா? ஏதாவது டவுட் உண்டா? இல்ல சுவாமி, அதான் இதுல வருது, இப்படி வருது, ஸ்டெப் ஸ்டெப்பா முன்னாடி பாத்துருக்கோம் நம்ம. ஆமா, இது கொஞ்சம் எலாபரேட்டா வருது. அதான் முன்னால வந்து ஹிண்ட் கொடுத்திருந்தா இப்ப டெவலப் பண்ணிருக்கேன். வெற்றி ஏதாவது டவுட் உண்டா உங்களுக்கு? இல்ல சுவாமி. பிரேமதா உங்களுக்கு? அதான் உடம்புல வந்து ஒரு துளி வெப்பம் இருந்தது, எல்லாமே அந்த காலத்துல வந்து ஒரு டாக்டர் லெவல்ல அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுதான் அங்க இருக்கு. நிச்சயமா அது நிறைய ஒரு சூத்திரத்திலே எழுதிட்டாங்க, ஒரு சூத்திரத்துல எழுதியிருக்காங்க. விஷயம் என்னன்னா நமக்கு இன்டர்பிரட் பண்ண தெரியல. ஆக்சுவலி நமக்கு இன்டர்பிரட் பண்ண வேண்டிய கீ புக்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னாக்க பின்னால வந்த படையெடுப்புகள்ல அதெல்லாம் ஏட்டில் இருந்தது, எல்லாத்தையும் போட்டு எரிச்சுட்டாங்க. நம்ம முட்டாளாக்களும் தீர்மானம் பண்ணி பண்ணிட்டாங்க. அதனால நமக்கு இதெல்லாம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஸ்கூல்ஸ் இருந்தது. சொல்லி கேட்டு ஒன்றும் எழுதி வைக்கவே வேண்டாம், ஸ்டோர் பண்ணவே வேண்டாம். நம்ம உடம்பே தான் இது சொல்லுங்களேன், இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி அது அப்படி இருந்தது. அதனால வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் திங். சம்ஸ்கிருதம் அண்ணா அவர் தான் என்ன பண்ணுவார், அதனால குழந்தைக்கு பேச்சு வந்த உடனேயே ராமக ராமோ ராமாக ராமம் ராமோ ராமான்னு சொல்லி ஆரம்பிச்சிருவார். அதுக்கு எது சொல்ல தெரியாது, இந்த பெருமாள் பேர் சொல்ல நினச்சிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அது ஸ்கூலுக்கு போகிறச்சு ஒரு 100 சப்தம் மனப்பாடம் ஆயிடும். ஸ்கூலில் போய் இது சொல்லி கொடுத்தாக்க ஆஹா நம்ம முன்னாடி சேர்த்துருக்கோமே, அது இதில் நம்ம இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு வந்துடும். அது மாதிரி ஒன்று இந்த மனசில் நினச்சி வச்சுட்டு இருந்தோம்னாக்க நம்ம அப்பப்போ சரியா லைப்ரரி போய் புக்கை தேடி பார்த்து எடுத்து பண்ண வேண்டாம். நம்ம மைண்டில் கிட்டத்தட்ட 5% தான் உபயோகப்படுத்துகிறோம். இது 95% மூளையில் உபயோகப்படுத்தாமல் இருக்குது. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதுக்கு முக்கியமான இதுனாக்கா மனப்பாடம் பண்ணுறது. மனப்பாடம் பண்ணி ஒரிஜினலாக மனப்பாடம் பண்ணி சேர்த்து வைக்கணும். வச்சுட்டாச்சுன்னா எப்போ உள்ளார இங்கே எடுத்து சொல்லலாம். அந்த பழக்கத்தை தான் இங்கே ஆங்கில கல்வி வந்த உடனே முதல்ல அதுக்கு சாவு பண்ணி அடிச்சு. அதனால தான் நமக்கு வந்து இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இப்போ மனக்கணக்குங்கிறது போய் 2, 3 என்னன்னாக்கா அதுக்கு கீழே கொண்டு தட்டுற மாதிரி கொடுக்கணும்னு நொண்டியே ஆக்கி கொடுக்கணும். அவ்வளோதான். இல்ல அதோட டைரக்ஷன் வேற தெரியல, ரொம்ப கஷ்டம். இது இல்லாம அந்த மேப் இல்லாத யாருக்கும் போக தெரியல. சொந்த வீட்டுக்கு இது கிட்ட டைரக்ஷனுக்கே எல்லாரும் அந்த மேப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்ஷன் தெரியல சுத்தமா யாருக்கும். எந்த ஜிபிஎஸ் வச்சுட்டு இங்க வந்து எவ்வளவு போனா காஷ்மீரத்துக்கு போனார். இந்த எல்லாம் காசிக்கு போயிருக்க, கைலாஸ் மானசரோவர் யாத்திரை போயிருக்க, அவளை எதை வச்சு போனா இந்த மாதிரி ஒழுங்கான ரஸ்தாக்கள் உண்டா? அப்போ காட்டு வழியால போனோம் இல்லையா? இன்ஸ்பைட் வீட் போயிட்டு வந்தாலும் இல்லையா எல்லாரும்? நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி விட்ராலாக்கணுமோ பண்ணிட்டாங்க. வேடிக்கை என்னன்னாக்க இந்த பண்ணின டேமேஜ் இஸ் ஸோ ஹை, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ரெக்கவர் ஃப்ரம் தட். அதான் பிரச்சனை. வேற எனி டவுட்ஸ்? ஸோ இதோட முடிச்சுக்கலாமா?
ஆழ்வார் எம்பெருமான் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளை சரணம். இல்ல இந்த இது வந்து அடுத்த கிளாஸ் வந்து ராமானுஜரோட இது சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதான் நீங்க அதான் நீங்க எல்லாரையும் வீடியோல வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க பாக்குறதுக்கு இது இருந்ததுன்னா நான் வந்து ஒருத்தர இன்ட்ரோடியூஸ் பண்றேன், டைம் இருந்தா. உங்களுக்கு டைம் பாருங்க டைம் இருந்தா. ஏன்னா சில பேருக்கு வீடியோ வந்தாக்க சவுண்ட் வராது, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அது இதை பொறுத்து. அதோ பிரியமதா வந்துட்டாங்க. வாங்கம்மா. பிரியமதா வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். அத இருக்காங்க பாருங்க. பிரியமதா அன்மியூட் பண்ணுங்க, மியூட்ல இருக்கீங்க. நமஸ்காரம் சுவாமி. வாங்க சொல்லி மாதிரி இதான் நான் இருக்கேன். அப்புறம் ஜமீலா. ஜமீலா நீங்க வரீங்களா? தனசேகரன் ஒருத்தர் எப்பயும் கண்டினியூஸா வரவங்க இவங்க எல்லாம். தனசேகரன் தெரியும் எனக்கு, தெரியுமா? அவர் தினம் பார்த்துட்டு இருக்கேன் அவரை. ஓ, அவரா தெரியாது எனக்கு. ஓகே. சுபத்ரா நீங்க வர முடியுமா? இவங்க ஜெயலட்சுமி மேடம். ஓ, ஜமீலா இருக்காங்க பாருங்க. ஆமா, இவங்க வந்து எதுலயோ பார்த்தேனே. நமஸ்கார். ஏதோ இது பத்தி அந்த இது வீடியோ இது அனுப்பினேன். அவரு இவரு ராஜகோபால் சாரை வந்து இது பண்ணியிருந்தாங்க, ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை எழுதினாங்கல்ல, அதுல அவங்க போட்டோ வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த இந்துஸ்தானி மியூசிக்ல ஏதோ பத்தி சொன்னாங்களே, அதான் பார்த்தேன். ஆமா ஆமா, அந்த இவர் கவாலி. எஸ், கவாலி. ரைட். சரி, நல்லது. அதுதான் ஒருத்தரும். அதுக்கப்புறம் சொல்லுங்க ஜெயலட்சுமி மேம், நீங்க வர முடியுமா வீடியோல பாத்துங்க? ஏன்னா லேட் ஆகுறதால கொஞ்சம் அவங்களால முடியுமான்னு தெரியாது. சுபத்ரா நீங்க வெற்றியை நீங்க பாத்திருக்கீங்க. வெற்றி வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் உங்களால பாக்குறது. ரைட்டுங்க, ரொம்ப நன்றி. சின்ன குழந்தையார காலத்துல இருந்து எங்க பாட்டி சொல்லுவாங்க, இங்க வைகுண்டேசி கிறிஸ்துவ இல்லையா, பக்கத்துல எங்காவது பக்கத்துல தான் கோவில். அதனால நிறைய பேர் இந்த வீதி வழியா போயிட்டு இருப்பாங்க. 1000 தலைகண்டா அன்னு செஞ்ச பாவம் போகும். ஓ, அன்னைக்கு 1000 தலையாவது பார்த்தோம்னாக்கா அன்னைக்கு பண்ண பாவமாவது போகும். நம்ம பண்ண பாவம் பண்ணாமல் இருக்க பண்ணிட்டு இருக்க முடியாது, போகும்பாங்க. அந்த மாதிரி உங்க முகத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி. சரி, நன்றி சுவாமி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளை சரணம். தஸ்மே ராமானுஜாய நம பரமயோகினி.